ஒரு இண்டஸ்ட்ரி எதுனா போட்டாக்கா அது கெடுக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி எதுனா போட்டாக்கா அது கெடுக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி எதுனா போட்டாக்கா அது கெடுக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஆண்டவன் என்ன சொல்றாரு, நீ ₹1 கொடுத்தா நம்ம குரான்ல, பைபிள்ல, கீதால இருக்குது. என்ன இருக்குது? ஆண்டவன் என்ன சொல்றாரு, நீ ₹1 கொடுத்தா நம்ம குரான்ல, பைபிள்ல, கீதால இருக்குது. என்ன இருக்குது? இது இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்கல. ஆனா நான் கண்ணால பார்த்தேன். இங்க 180 கோடி செலவு பண்ணோம், அங்க 2000 கோடி சம்பாரிச்சோம். இது இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்கல. ஆனா நான் கண்ணால பார்த்தேன். இங்க 180 கோடி செலவு பண்ணோம், அங்க 2000 கோடி சம்பாரிச்சோம். கேஜிஎஃப்ல நான் பிறந்து வாழ்ந்து இங்கே பெரிய ஆளாகி இங்கே கஷ்டப்பட்டு நான் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து நம்ம தாய் 14 குழந்தை இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கெல்லாம் வளர்த்தாங்க. கேஜிஎஃப்ல நான் பிறந்து வாழ்ந்து இங்கே பெரிய ஆளாகி இங்கே கஷ்டப்பட்டு நான் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து நம்ம தாய் 14 குழந்தை இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கெல்லாம் வளர்த்தாங்க. என்ன சொல்கிறோம், ஒருத்தன் நல்லது பண்ணால் அதுக்காக பின்னால் 4 பேர் கெட்டது பண்ணுறதுக்கு இருப்பாங்க, அரிசாலி. என்ன சொல்கிறோம், ஒருத்தன் நல்லது பண்ணால் அதுக்காக பின்னால் 4 பேர் கெட்டது பண்ணுறதுக்கு இருப்பாங்க, அரிசாலி. 25,000 என் அக்கா தங்கச்சிங்க டெய்லி ட்ராவல் பெங்களூருக்கு போயிட்டு காலையில் 6:30 மணிக்கு போகிறாங்க, திரும்ப ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் நம்ம ஊரில் இருக்குது. 25,000 என் அக்கா தங்கச்சிங்க டெய்லி ட்ராவல் பெங்களூருக்கு போயிட்டு காலையில் 6:30 மணிக்கு போகிறாங்க, திரும்ப ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் நம்ம ஊரில் இருக்குது. கஷ்டப்பட்டு இங்கேருந்து போகிறதுக்கு 2 ஹவர், வர்றதுக்கு 2 ஹவர், அங்கே கஷ்டப்படுறதுக்கு 8 ஹவர், 12 ஹவர் கஷ்டப்பட்டு அவன் கைக்கு வர்றது என்ன, 8,000 10,000 ரூபாய். கஷ்டப்பட்டு இங்கேருந்து போகிறதுக்கு 2 ஹவர், வர்றதுக்கு 2 ஹவர், அங்கே கஷ்டப்படுறதுக்கு 8 ஹவர், 12 ஹவர் கஷ்டப்பட்டு அவன் கைக்கு வர்றது என்ன, 8,000 10,000 ரூபாய். இங்கே இருக்கிற நம்ம அக்கா தங்கச்சிக்கு இன்னும் வேலை செய்ய முடியும், நம்ம அண்ணன் தம்பிங்க இன்னும் வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி எதுனா ஒரு செலக்ட் பண்ணி எனக்கு சொன்னாக்கா, ஒரு இண்டஸ்ட்ரிங்க நம்ம சொந்த பணத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி போடலாம், நம்ம சொந்த பணத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி போடலாம், நம்ம சொந்த பணத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி போடலாம். கொரோனா எக்ஸ்பிரஸில் டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இங்கே வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு அனுகூலம் நான் அவங்களுக்கு ஆகிற வேலை, அவங்க கையில் ஆகிறது, அவங்களுக்கு இன்னும் வேலை அவங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி வேலை ஒன்று ஒரு இண்டஸ்ட்ரி போடலான்னு சொல்லிட்டு கொரோனா எக்ஸ்பிரஸில் டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இங்கே வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு அனுகூலம் நான் அவங்களுக்கு ஆகிற வேலை, அவங்க கையில் ஆகிறது, அவங்களுக்கு இன்னும் வேலை அவங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி வேலை ஒன்று ஒரு இண்டஸ்ட்ரி போடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி போடலாம். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி எதுனா போட்டாக்கா அது கெடுக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. என்ன இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி போடலாம், நம்ம ஊருக்கு எதுனா டெவலப் பண்ணலாம் சொன்னாக்கா அதுக்கு குறுக்கு அதில் எதுனா போட்டு அதில் அந்த ப்ராஜெக்ட் வராமல் நிற்க வைக்கிறதுக்கு ஆளுங்க பிறந்துருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி எதுனா போட்டாக்கா அது கெடுக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி எதுனா போட்டாக்கா அது கெடுக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி எதுனா போட்டாக்கா அது கெடுக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. எத்தனை எம்எல்ஏ வந்தாங்க, எத்தனை எம்எல்ஏ போனாங்க. நானும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து கேஜிஎஃப் கோலார் தங்கையில் வளர்ந்து பிறந்து பெரிய ஆளாகுனா காங்கிரஸ்லேயும் 45 வருஷமாக சர்வீஸ். எங்கள் அன்பான கேஹெச் முனியப்பா டாக்டர் ரூபா சசிதர் எப்போ ஒரு 7 வருஷம் ஆண்ட காலமாச்சு எம்எல்ஏ ஆகி. இன்னைக்கு கேஜிஎஃப்பில்
அந்த காலத்தில் பூனை போனாலும் தடமாடும் ரோட்டில் இருட்டுக்கு. அந்த மாதிரி இருந்த கேஜிஎஃப் இன்னைக்கு எல்லா சிட்டியில் ரோடுங்க போட்டு நல்லா அழகான ஒரு சிட்டி பண்ணியிருக்கிறாங்க நம்ம ரூபா சசிதர் எம்எல்ஏ. நைட்டில் போனாலும் கண்ணு மூடி போகலாம் ரோட்டில், அவ்வளோ லைட்டுங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம கோலார் தங்கவேலுக்கு ஒரு கலாச்சாரம் பண்ணி கோலார் தங்கவேலுக்கு ஒரு அழகான ஒரு சிட்டி பண்ணின்னு இருக்காங்க. இன்னொரு நம்பிக்கை இருக்குது, நம்ம அன்பான ரூபா சசிதர் எம்எல்ஏ அவர்கள் இன்னும் அன்பானவர் நல்லா சிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுவாருன்ட்டு கோலார் தங்கவேல் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதாவது கஷம்பல்லா கான்செப்டில் ஆர்எம்சி யார்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் இல்லாத ரொம்ப பழசாக இருந்தது ஆர்டிஓ ஆஃபீஸு, அதாவது மைன்ஸ் பில்டிங்கில். இன்றைக்கி பிமல் நகர் ஆஃபீஸர் பிமல் நகரில் இன்றைக்கி அன்பான நல்ல அழகான சிறப்பாக ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னாக்கா ரூபா சசிதர் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதாவது சின்னப்பள்ளி ரோட்டில் ஏரியா வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப நல்லா ஆவன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த அம்மா வந்துட்டு இன்னும் 3 வருஷம் இருக்குது எம்எல்ஏ, இன்னும் அழகான இவங்க தான் திரும்பி நம்ம கோலார் தங்கவேலுக்கு ஒரு சூட்டபிள் செலெக்ஷன் எலெக்ட் பை செலெக்ஷன் கேண்டிடேட் ரூபா சசிதர். அதுக்கு பிறகு நம்ம கேஜிஎஃப்ல பிறந்து வளர்ந்து ஒரு ஆளாக விட்டு கேஜிஎஃப் பாபு, அதாவது அசோகா நகரில் ஒரு ஏழப்பட்ட குடும்பத்தில் பிறந்து கேஜிஎஃப்லேருந்து பெங்களூர் போய் ஒரு பெரிய ஆள், அதாவது பெங்களூரில் ஒரு 10 பேர் ஒரு டாப் 10 10 பேர் இருக்கிறாருன்னா அதில் 9 பேர் 10வது பாபு. அதாவது கோலாரில் வந்து 2 லட்சம் பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துக்கிறாங்க. அதாவது மீடியாலெல்லாம் வந்துச்சு. அதாவது இருக்கும் ஒரு 3 வருஷம் 3-4 வருஷத்துக்குள்ள. இப்போ கூட அவர் கோலாரில் வந்து 300 பேருக்கு வந்து அஜ்மீர் ஷெரீஃப்க்கு சொந்த பணத்தில் அனுப்பினார். மறுபடியும் வந்துட்டு இன்னும் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். இன்னும் பெங்களூர்லேயே கூட ரொம்ப பேருக்கு ஏழப்பட்டவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க என்னென்ன கஷ்டம் இருக்குது நான் கோரிக்கை வச்சாங்க இதில் வந்து ஊட்டாண்ட போய் அவர் உதவி செய்து நிற்கிறார். இன்னும் திரும்ப நம்ம கேட்டுக்கிறோம் கோலார்த்த நம்ம கேஜிஎஃப் பாபுக்கு இங்கே ஒரு ஆளாகி இங்கே பெரிய ஆளாகி ஒரு ஆண்டவன் உனக்கு கொடுத்துக்கிறாருனாக்கா அது நம்ம நன்றி சொல்லணும். கேஜிஎஃப் மக்களுக்கு ஏதோ ஒரு உதவி கேட்டுக்கிறோம். அதாவது அவரது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை சால்வ் உடனே கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அவர் உதவி செய்துன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் செய்வாருன்ட்டு ஒரு பேச்சும் கொடுத்துக்கிறாரு. ஒன்று நம்ம தாய் மக்கள் என் அக்கா தங்காச்சிங்கோ கேஜிஎஃப்ல நான் பிறந்து வாழ்ந்து இங்கே பெரிய ஆளாகி இங்கே கஷ்டப்பட்டு நான் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து நம்ம தாய் 14 குழந்தை இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கெல்லாம் வளர்த்தாங்க. ஆனால் இங்கே நம்ம கேஜிஎஃப்ல பிறந்ததுக்கு ஒரு பெருமையாக நான் சொல்கிறேன். நம்ம கேஜிஎஃப்ல நான் இங்கேருந்து போய் பெங்களூர் போய் ஒரு பெரிய ஆள் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அக்கா தங்கச்சிங்க, நம்ம பெரியவங்க எல்லாம் அவங்க ஆசீர்வாதம் வாங்கி நான் இங்கே போய் அவங்களுக்கு இது பண்ணேன். ஆனால் இப்போ ஒரு 2 லட்சம் பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் ஒரு 2 லட்சம் பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கேன். எல்லாம் ஒரு 180 கோடி பணம் செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது பண்ண. இது நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தன் நல்லது பண்ணால் அதுக்காக பின்னால் 4 பேர் கெட்டது பண்ணுறதுக்கு இருப்பாங்க, அரிசாலி. ஆனால் பொலிட்டிக்கல் ப்ரெஷரால் எங்கே நம்ம இவங்க முன்னைக்கு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாம் இன்கம் டேக்ஸில் ரேட் பண்ணி ஈடியில் ரேட் பண்ணி எல்லாம் அந்த பணத்துக்கெல்லாம் ஸ்டே வாங்கி
எல்லாம் அக்கௌண்ட்டுங்க ஃபீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 180 கோடி நம்ம தாய் மக்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸ்காலர்ஷிப் மூலமாக, அப்புறம் வீடு கட்டி கொடுத்துருக்குறேன், எல்லாருக்கும் ஹஜ்ஜுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், எல்லாம் இது பண்ணியிருக்கேன். என் கையில் ஆகிறது இதெல்லாம் சொல்லிக்கூடாது. நான் இன்றைக்கும் இந்த கையில் செய்தால் இந்த கைக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இவங்களெல்லாம் சொல்கிறதுனால இதெல்லாம் வெளியில் சொல்லியிருக்கிறேன். நான் இங்கே கேஜிஎஃப்ல பிறந்ததுக்கு ஒரு பெருமையாக சொல்கிறேன். நான் இன்னைக்கு இந்த கேஜிஎஃப்ல ஒரு பெரிய கேஜிஎஃப்லேருந்து பிறந்து வளர்ந்து பெங்களூர் போய் பெரிய ஆள் ஆனான்னாக்கா அதுக்கு நம்ம கேஜிஎஃப், நம்ம தாய் மக்கள், என் அக்கா தங்கச்சிங்க அதுக்கு காரணம். அது அவங்க ஆசீர்வாதம் வாங்கி போயிருக்கேன். நான் எப்படி ஒரு பெரிய ஆள் ஆனேன், அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா என் நண்பர்களுக்கு எல்லாம் அதே மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆகணும். நம்ம ஊருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், நம்ம ஊருக்கு ஆகிறது நல்லது செய்யணும். நம்ம ஊரில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. இங்கேருந்து டெய்லி 6000 பேர் இங்கேருந்து 25,000 எங்கே இருக்குது? 6000 25,000 என் அக்கா தங்கச்சிங்கேருந்து டெய்லி ட்ராவல் பெங்களூருக்கு போயிட்டு காலையில் 6:30 மணிக்கு போகிறாங்க, திரும்ப ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் நம்ம ஊரில் இருக்குது. அதுக்காக ஏமாறுதி ஆளுங்க நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு நான் பெரிய ஆள் ஆகிறேன்னாக்கா நீங்களும் கஷ்டப்பட்ட நீங்களும் பெரிய ஆள் ஆகிறீங்க. 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. இங்கேருந்து நம்ம அக்கா தங்கச்சி இங்கேருந்து இந்த சொர்ணா எக்ஸ்பிரஸில் இங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு 10,000 15,000 மாதம் சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு இங்கேருந்து போகிறதுக்கு 2 ஹவர், வர்றதுக்கு 2 ஹவர், அங்கே கஷ்டப்படுறதுக்கு 8 ஹவர், 12 ஹவர் கஷ்டப்பட்டு அவங்க கைக்கு வர்றதுன்னா 8,000 10,000 ரூபாய். அதில் அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு அவங்க வளர்க்குறாங்க. அந்த மாதிரி நம்ம கேஜிஎஃப்ல ரொம்ப கஷ்டம் இருக்குது. இங்கே இதுக்கு என்ன பண்ணோன்னாக்கா இங்கே நீங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு சக்தி கொடுத்தா ஒரு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி போட்டாக்கா ஒரு 10,000 பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி போடணும். போடுறதுக்கு நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணாக்கா நம்ம நயாஸ் இருக்காரு, நம்ம நயாஸ் இருக்காரு, ஃபயாஸ் இருக்காரு, ஆஃப்தாப் இருக்காரு, இவங்கெல்லாம் இந்த நம்ம கேஜிஎஃப்க்கு ஒரு சக்தியாக நின்று இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாக்கா இதுனா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இவங்கெல்லாம் யோசித்து இங்கே என்ன நடக்குது, இங்கே இருக்கிற நம்ம அக்கா தங்கச்சிக்கு இன்னும் வேலை செய்ய முடியும், நம்ம அண்ணன் தம்பிங்க இன்னும் வேலை செய்ய முடியும், அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி எதுனா ஒரு செலக்ட் பண்ணி எனக்கு சொன்னாக்கா ஒரு இண்டஸ்ட்ரி இங்கே நம்ம சொந்த பணத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி போடலாம். ஏன்னாக்கா இங்கேருந்து சொர்ணா எக்ஸ்பிரஸில் டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இங்கே வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு அனுகூலம் நான் அவங்களுக்கு ஆகிற வேலை அவங்க கையில் ஆகிறது அவங்களுக்கு இன்னும் வேலை அவங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி வேலை ஒரு இண்டஸ்ட்ரி போடலான்னு சொல்லிட்டு நான் நயாஸுக்கும் ஃபயாஸ்னுக்கும் ஆஃப்தாப்கெல்லாம் பேசியிருக்கிறேன். இன்னும் நம்ம இங்கே லோக்கல் லீடர்ஸுக்கெல்லாம் பேசி நம்ம எதுனா ஒரு இண்டஸ்ட்ரி போடலாம். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி எதுனா போட்டாக்கா அது கெடுக்கிறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க. என்ன இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி போடலாம், நம்ம ஊருக்கு எதுனா டெவலப் பண்ணலாம்னு சொன்னாக்கா அதுக்கு குறுக்கு அதில் எதுனா போட்டு அதில் அந்த ப்ராஜெக்ட் வராமல் நிற்க வைக்கிறதுக்கு ஆளுங்க பிறந்திருக்காங்க. அதுக்காக நம்ம ஊரே இன்னும் டெவலப் ஆகலை. ஆனால் இன்னைக்கு நான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிற அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் என்று ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க நன்றி சொல்லி நான் கேஜிஎஃப் வர்றேன்னாக்கா ஒரு 2,000 பேர் சேர்றாங்க, செல்ஃபி வாங்குறாங்க,
எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஆகுது. ஆனால் அந்த சந்தோஷத்தில் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாக்க எதனா ஒரு இண்டஸ்ட்ரி போடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்ம தர்கா கிட்ட வந்து இப்போ என்ன இருக்குது, நம்ம வயசெல்லாம் ஆயிடுச்சு, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும், அது 10 ஜென்ரேஷன் சாப்பிட்ற வரைக்கும் சம்பாரித்தோம். இப்போ என்ன இருக்குது, நம்ம ஊர் அண்ணன் தம்பிங்களுக்கு அக்கா தங்கச்சிங்களுக்கு நம்ம ஊருக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்துருக்கிறேன். பார்க்கலாம், நம்ம கோஷாவலி பாபா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல மனசு கொடுத்து எதனா இது பண்ணாக்கா நம்மளும் எதனா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆஃப்தாப் இந்த வாட்டர் பார்க் கேஜிஎஃப்ல SAR Fantasy Water Park. SAR ஃபேண்டசி பார்க். இந்த கேஜிஎஃப்ல ஒரு பார்க் பண்ணணுன்னாக்கா அது ரொம்ப பெரிய தைரியம். 15-20 கோடி செலவு பண்ணி இந்த காடில் ஒரு இந்த மாதிரி ஒரு பார்க் பண்ணோன்னாக்கா அதுக்கு ரொம்ப என்ன தைரியம் ஒன்றும். அந்த மாதிரி தைரியம் அவருக்கு ஒருத்தருக்கு தான் வரும், வேறு யாருக்கும் வராதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன்னா, இந்த பாருங்க, நம்ம இங்கேருந்து போயிட்டு 10,000 ரூபாய் கஷ்டப்படுறது, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இங்கேருந்து எத்தனை மணிக்கு போகிறாங்க, 6 மணிக்கு எழுந்துச்சி போகிறாங்க. 4 மணிக்கு எழுந்துச்சி காலையில் போகிறாங்க, 6:30 மணி ட்ரெயின் பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு ராத்திரி 10 மணிக்கு வராங்க. அவங்க சம்பாதிக்கிறது எவ்வளோ, 8,000 10,000 15,000 ஹையஸ்ட் பண்ணி இது. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, ஒரு நாளைக்கு 300 ரூபா. 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னா கஷ்டம். 1000 சம்பாதிக்கணும்னா இன்னும் கஷ்டப்படணும். இப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் பாருங்க. நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறான், ஒரு கூலிக்காரர் இருக்காரு, அந்த மேஷன் வேலை செய்கிறவங்க இருக்கான், ஒரு கொளுத்துக்காரர் இருக்கிறார். இவங்கெல்லாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் கஷ்டப்படுறதுக்கு காலையில் 8 மணியில் 10 ஹவர் வேலை செய்யணும். வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போது லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் வேணும், 10,000 ரூபாய் சம்பாதிக்கணுன்னாக்கா ஒரு மாதம்லாம் ஒழிக்கணும். 1 லட்சம் சம்பாதிக்கணும்னா 1 வருஷம் சம்பாதிக்கணும். 1 லட்சம் சம்பாதிக்கணும்னா 1 லட்சம் ரூபாய் ஒரு மாதம், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1 வருஷம் டைம் எடுக்குது. அப்புறம் அதே 10 லட்சம் சம்பாதிக்கணுன்னாக்கா நைட்டும் ராவும் பகலும் சம்பாதிக்கணும். அதுவும் வருஷம் கணக்கில் ஆகுது, கஷ்டப்பட்டு. கோடி சம்பாதிக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி கணக்கு போட்டால் 10 வருஷம் ஆகுது. கோடியிலேருந்து 10 கோடி பண்ணணும். ஆனால் கோடி வரைக்கும் தான் கஷ்டம். கோடி ஆனதுக்கப்புறம் கோடிக்கு 10 கோடி பண்ணுறது கஷ்டம் இல்லை, ஈஸி. செகண்ட்ஸில் ஆகும். 10 கோடிக்கு 100 கோடி பண்ணுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, செகண்ட்ஸ். அந்த மாதிரி ஒன்று. இப்போது உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். ஒரு 200 கோடி செலவு பண்ணி ஒரு எலெக்ஷன் பண்ணோம். ஒரு எம்எல்சி எலெக்ஷன் வந்துச்சு, காங்கிரஸ்லேருந்து கண்டெஸ்ட் பண்ணேன். 60 கோடி 2 மாதத்தில் காலி ஆயிடுச்சு. 60 கோடி. இன்னொரு எலெக்ஷன் பண்ணோம், எம்எல்ஏ எலெக்ஷன்னு. காங்கிரஸ்லேருந்து டிக்கெட் கொடுக்கல, ஜித்தா நிற்கணும், நான் கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் எலெக்ஷன் வந்தேன். 180 கோடி செலவு பண்ணேன். 22,000 ஓட்டு வாங்கினேன். தோத்துட்ட பிறகு தலை மேலே கை வச்சுன்னு பெஜாராயிட்டேன். என்னடா ஜனம் இந்த மாதிரியும் இருக்கிறாங்களா, நான் இங்கே சம்பாதிக்கிறதுக்கு வரல, சம்பாதிச்சு இருக்கிறது கொடுக்கறதுக்கு வந்தேன். கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொன்னேன். கேஸ் சிலிண்டர் நம்ம சிக்பேட் கான்ஸ்டன்சியில் கேஸ் சிலிண்டர் மாதம் ஒரு சிலிண்டர் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணேன், என் சொந்த பணத்தில். அது எனக்கு ஒரு 18 கம்பெனி இருக்குது, என் ஓன் கம்பெனி. அதில் வர லாபத்தில்
இவங்களுக்கு கேஸ் ஃப்ரீ பண்ணலாம், எல்லாம் டேக்ஸ் கட்ட பணம், இன்கம் டேக்ஸ் கட்டிற பணம். என்னடா இந்த மாதிரி மோசம் பண்ணாங்க, எனக்கு தோக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு தலைமையில் கை வச்சுன்னு பெஜாராக இருந்தேன். அப்புறம் அங்கெல்லாம் என் கூட வேலை செய்தவங்க, என் அக்கா தங்கச்சிங்கோ அண்ணன் தம்பிங்கோ எல்லாம் வேலை செய்தவங்கெல்லாம் வந்து ஒரு ஆள் வந்தான் பெட்ரோல் போட்டுக்கிறாங்கோ, ஒரு ஆள் வந்து கிறிஸ்டால் போட்டுக்கினாங்கோ. போட்டுன்னு அதுக்காக நம்ம உயிர் கொடுத்துட்றோம் இப்படி அப்படின்னாங்க. என்ன இது ஏன் பாய்ப்பு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஆச்சு போச்சு அது விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு கடவுள் மாதிரி ஒரு 8 நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணார். அது யூனியன் பேங்க் ஈடின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆள். அவங்க ஃபோன் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தாங்க, எனக்கு விற்றாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. வா நீ அங்கே என்ன பண்ணுற, பேப்பரில் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் நீ தோற்று இருக்கிற, ரொம்ப பண்ணும் நீ லாஸ் பண்ணிக்கிற, ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு பாம்பே கூப்பிட்டார். பாம்பே கூப்பிட்டு அவங்க ஒரு மால் பேங்க்ல இருந்துச்சு. அந்த மாலில் எனக்கு 375 கோடி கொடுத்தாங்க. அந்த மாலோட வேல்யூ எவ்வளோ, 2000 கோடி. அதுக்கு வாங்கினதுக்கப்புறம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறேன் நான். கொஞ்சம் அன்ஃபினிஷ் மால், அது இன்னும் ஃபினிஷிங் லெவல் இருக்குது. எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 1ல் இருக்குது. ஒரு 10 கோடி வாடிக்கை வரும் மாதத்துக்கு. எல்லாம் ஃபினிஷ் ஆனாங்க, எல்லாம் ஃபினிஷ் ஆகி ஆக்கிபேஷன் ஆச்சுன்னா மாதத்துக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வாடிக்கை வரும். நான் இது ஏன் இந்த பேச சொல்கிறேன்னா, ஆண்டவன் இருக்கிறார், நீ கஷ்டப்படு, நேர்மையாயிரு, 4 பேருக்கு நல்லது பண்ணு, 4 பேருக்கு நல்லது பண்ணு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் என்ன சொல்கிறாரு, நீ 1 ரூபா கொடுத்தா, நம்ம குரானில் பைபிளில் கீதாவில் இருக்குது, என்ன இருக்குது, நீ 1 ரூபா தானம் பண்ணு, நான் உனக்கு 100 கொடுக்குறேன், 100 ரூபா கொடுக்குறேன். நீ 100 ரூபா கொடு, நான் 100 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரானில் பைபிளில் கீதாவில் இது இருக்குது. ஆனால் நம்ம அது இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்கல. ஆனால் நான் கண்ணார பார்த்தேன். இங்கே 180 கோடி செலவு பண்ணோம், அங்கே 2000 கோடி சம்பாரிச்சோம். கோடி மேலே கோடி வந்துச்சு. எப்படி? அதுக்காக நீங்களும் அது பண்ணுங்க, ஆண்டும் உங்களுக்கும் கொடுப்பான். கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு நீங்களும் சகாயம் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நீ 100 கொடுத்தா உனக்கு 100 கோடி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கெல்லாம் இது பண்ணுறேன். 100 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம், 1000 சம்பாதிக்கணும்னா இன்னும் கஷ்டம், லட்சம் சம்பாதிக்கணும்னா இன்னும் கஷ்டம், கோடி சம்பாதிக்கணும்னா வருஷம் கணக்கில் போயிடும். ஆனால் கோடி மேலே 100 கோடி சம்பாதிக்கணும்னாக்கா ஒன்றும் அது கஷ்டமே இல்லை. அது செகண்ட்ஸில் ஏசி ரூமில் உக்காந்து அந்த பணத்துக்கு கோடி சம்பாதிக்கிறதுக்கு அந்த பணமே சம்பாரித்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இது சொல்கிறேன். நான் எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கானாக்கா எல்லாம் உங்களுக்கும் கொடுப்பாங்க. நீங்களும் அது கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் சக்ஸஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.